அன்பானவர்களே, ஆதியாகமம் புத்தகத்தை தான் படித்து வருகிறோம். ஒருவேளை நீங்கள் டேட் டைம் வித் செல்வின் என்ற இந்த சேனலில் முதல் முறையாக பார்க்கலாம். இது ஒரு கற்றுக் கொடுக்கும் நிகழ்ச்சி. ஆகவே நீங்கள் ரொம்ப கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கங்க, பைபிளோடு படிங்க. சில குறிப்புகளை பைபிளில் எழுதிக்கலாம், ஒரு நோட் புக்கில் எழுதிக்கலாம். ஒருவேளை அதற்கு வாய்ப்பு இல்லாவிட்டால் உடனடியாக வாட்ஸ்அப்பில் அந்த நம்பருக்கு ப்ளீஸ் சென்ட் நோட்ஸ் ஃபார் ஜெனிசிஸ், ஆதியாகமத்தின் குறிப்புகளை அனுப்புங்கள் என்றால் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அனுப்பலாம். உங்களுக்கு பிரிண்டட் பேஜ் வேணால் அதையும் உங்களுடைய விலாசம் அனுப்பினால் உடனடியாக அனுப்பி தரலாம். நீங்கள் நல்லா வேதத்தை விளங்கி படிக்கணும். அதுதான் எங்களுடைய விருப்பம், எங்களுடைய விண்ணப்பம். ஏன் இந்த புத்தகம் எழுதப்பட்டது? இந்த புத்தகம் நான் சொன்னேன் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. 1 முதல் 11, 12 முதல் 50. முதல் 11 புத்தகங்கள் அந்த கால அளவு 2000 ஆண்டுகள். 2வது பகுதி ஆபிரகாமிலிருந்து 350 ஆண்டுகள். இப்படி சரித்திரம், பூகோளம், அமைப்பு எல்லாம் படித்தா தேவனுடைய வார்த்தை நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் முதல் புத்தகத்தில் ஆண்டு கொடுத்திருக்கிறது தான் வாழ்க்கையில் நம்ம கவனிக்கிறோம். பாவம் இருக்கிறது, பலவிதமான கேள்விகளுக்கான பதில்களை ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய மகத்துவத்தையும் மீட்கும் கிருபையையும் இரட்சிப்பின் திட்டத்தையும் மனிதருடைய வீழ்ச்சியையும் பற்றி பார்க்கிறோம். தேவனுடைய படைப்பின் மகத்துவம், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை, மனிதனுடைய பாவம், அதனால் வந்த வீழ்ச்சி, விளைவுகள், தண்டனை, ஆனாலும் இரட்சிப்பின் திட்டம் எப்படி நிறைவேறுறது, இதுதான் ஆதியாகம புத்தகத்தில் பார்க்குறோம். கதைகள்னால் கட்டுக்கதைகள் அல்ல, புராணம் அல்ல, சரித்திர நிகழ்ச்சி. எல்லாவற்றுக்கும் சான்றுகள் உண்டு. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டது. முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புக்காக, உதாரணத்துக்காக, மாதிரிக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை பற்றிய முக்கிய சில குறிப்புகளை முதலாவது நாம் கவனிக்கலாம். இந்த புத்தகத்தில் 50 அதிகாரங்கள் இருக்கின்றன, 69 பக்கங்கள், 1533 வசனங்கள். இந்த புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் நீளமான அதிகாரம், 67 வசனங்களை பார்க்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 24ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குன்னா, கொஞ்சம் யோசிச்சுட்டு விட்டுறோம். ஆனால் கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்தா, கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்தா ஞாபகம் வரலாம். அங்கே தான் சில கதாபாத்திரங்களை கவனிக்கிறோம். ஆபிரகாம், எலியேசர், லாபான், ரெபேக்காள், இந்த கதாபாத்திரங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க. அதுதான் அந்த அதிகாரம். இந்த அதிகாரம் தான் மிக நீளமான அதிகாரம். இந்த புத்தகத்தில் எப்பெல்லாம் நிச்சயம் நடக்குதோ, கிறிஸ்தவ திருமணங்களிலே நிச்சயார்த்த ஜெபக்கூட்டம், அப்போ இந்த அதிகாரத்தில் இருந்தால் வசனங்களை வாசித்து சத்தியத்தை விளக்கி சொல்லுவாங்க. சிறிய அதிகாரம் 16ஆம் அதிகாரம். இந்த 16ஆம் அதிகாரத்தில் வர கதாபாத்திரங்கள் ஆபிரகாம், சாராள், அப்புறம் ஆகார். இந்த அதிகாரம் 16 வசனம் தான் இருக்குது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா? 16ஆவது அதிகாரத்தில் 16 வசனங்கள் தான். அந்த பைபிள் பேஜ் பாருங்கள், எப்போ கேட்டாலும் உடனே சொல்லிடலாம். என்னன்னு கேட்டால் 16 ஆகாறு. பலவிதமாக நம்முடைய நினைவாற்றலை நாம் வலுப்படுத்தி கொள்ளலாம், தெளிவுபடுத்தி கொள்ளலாம். இனி மறக்காது. 16 ஆகாறு. பொதுவாக திருமணத்தின் போது மக்களை 16 பெற்று வாழ்கன்னு வாழ்த்துவதை நம்முடைய தமிழ் பண்பாட்டில் நம்ம கவனித்திருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு எச்சரிப்பு, ஒரு பாவம் சொல்லப்பட்டிருக்கிறது, உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்கு சாராள் மூலமாக தேவன் வாக்குத்தத்தமாய் ஒரு சந்ததியை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார்.
2 பேரும் வயதானவங்க, மிகவும் மூத்தவர்கள். பிள்ளை பெற வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. ஆனால் தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். காத்திருந்தாங்க. பொறுமையை கொஞ்சம் இழந்துட்டாங்க. சாராள் ஆகாரிடம் சொல்லி ஆபிரகாமிடம் பேசி, அப்புறம் ஆபிரகாம் அதுக்கு இறங்கினார். அதன் பலனாக வந்த மகன்தான் இஸ்மவேல். அதுதான் அந்த அதிகாரத்தில் இருக்கு. இப்போ பாருங்கள், முதல் 2 அதிகாரங்களில் படைப்பு, 3ஆம் அதிகாரத்தில் பாவம், 16 சின்ன அதிகாரத்தில் அது ஒரு பாவம் தான். 16 ஆகாரு, 24 நிச்சயார்த்த ஜெபக்கூட்டத்தில். இப்படி சும்மா கற்பனை தான், ஞாபகம் வச்சுக்கலாம். சுமாராக ஒரு 24 வயசில் நம்ம வீட்டில் பெண் பிள்ளைங்க இருந்தால் அவங்களுக்கு அப்போயே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தான் யோசிக்கிறாங்க. நல்லது தான், தப்பு கிடையாது, ஜெபித்து கொண்டே இருக்கலாம். 24 வயசுனா இன்றைக்கி சரி படித்தாச்சு, வேலைக்கு வந்தாச்சு. இப்போ 24 அதிகாரத்தில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு மோதிர படம், அந்த 24 அதிகாரத்தை நீங்கள் இந்த மாதிரி மோதிர படம் நீங்கள் வரைந்து கொண்டீங்கன்னா மறக்காது. எப்படி தேவன் வழி நடத்தினார். அந்த ஒரு அதிகாரத்தில், நீளமான அதிகாரத்தில் 67 வசனங்களை நம்ம பார்க்குறோம். ஆதி ஆமத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் 17 புத்தகங்கள் பார்த்தீங்களா, 17/27 60 தடவைகளுக்கு மேலே வந்திருக்கு. உடன்படிக்கையை பற்றி ஆதி ஆமத்தில் 5 இடங்களில் இருக்குது. வம்ச வரலாறுகளை பற்றி 10 இடங்களில் இருக்குது. இந்த குறிப்பெல்லாம் ரொம்ப உதவி செய்யுது. இந்த புத்தகத்தை வம்ச வரலாறுகளின் புத்தகம் என்று கூட சொல்லலாம். ஆரம்பங்களின் புத்தகம், வம்ச வரலாறுகளின் புத்தகம். நீங்கள் இந்த சார்ட் பார்க்குறீங்க. சார்ட் ரொம்ப சிறந்த, ரொம்ப லேசான உபகரணம், டூல். நீங்கள் ஆதியாகம புத்தகத்தை ஈஸியாக மனசுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு சிறந்த உபகரணம். த டூல் டு ஸ்டடி த புக் ஆஃப் ஜெனசிஸ். சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன கட்டமாக போட்டிருக்காங்க, கேலண்டர் பேஜ் மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் 50 கட்டங்கள் இருக்கிறது. இந்த பவர் பாயிண்ட்லேயே உங்களுக்கு அனுப்பலாம். வாட்ஸ்அப்லேயே பல முறை பார்க்கலாம். ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்டில் பண்ண பிளாக் அண்ட் ஒயிட் அதில் அனுப்பலாம். எப்படிலாம் நீங்கள் பைபிளை ஈஸியாக கற்றுக்க முடியும், அதுக்கு தான் அந்த ஊழியமே நடைபெறுகிறது. அப்போ இந்த குறிப்புகளை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தின் முக்கிய கதாபாத்திரங்கள் நமக்கு தெரியும். ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல். அதுக்கு பிறகு 6லேருந்து 9 வரை 6 இருக்குது. அப்படியே நாத்தி அப்படி திருப்பினீங்கன்னா 9, 6, 7, 8, 9 நோவாவை பற்றி பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஆபிரகாம், சாராள், ஈசாக், ரெபேக்காள், யாக்கோப்பு, யோசேப். இதுதான் பிரதானமான கதாபாத்திரங்கள். பாவத்துக்கு அடையாளமாய் உள்ள சில பெயர்களையும் கதாபாத்திரங்களையும் நாம் பார்க்கிறோம். உதாரணமாக நாம் கேட்டோம், 16ஆம் அதிகாரம் ஆகார், அதனுடைய பலனாக வந்த மகன் இஸ்மவேல். இதை போல பெயர்களையும் நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்கள் முற்பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். யாக்கோப்பின் 12 குமாரரும் கோத்திர பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிறார். இதெல்லாம் முக்கியமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் விசுவாசிக்கும் தெரிந்திருக்க வேண்டியது. பிள்ளைகளை கூட இதை பார்க்க சொல்லலாம், குடும்பமாக இதை பார்க்கலாம். யூடியூப்பில் இருக்குது, உங்களுக்கு தேவையான யூடியூப் லிங்க் எல்லாமே அனுப்பி தரலாம். இதில் இடங்களை பார்த்தீங்கன்னா, முதல்ல 2ஆம் 3ஆம் அதிகாரங்களில் ஏதேன் தோட்டம், 6, 7, 8க்கு அப்புறம் அரராத் மலை, 11 பாபேல், 12 ஊர். ஒரு ஊர் பேரே ஊர், ஞாபகம் வச்சுக்கலாம். ஆரான், சீகேம், எபிரோன், பெயர் செபா, பெத்தேல், எகிப்து தேசம். இந்த புத்தகத்தின் முக்கிய செய்தியை இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். தேவன் சர்வ வல்லவர், அவருடைய படைப்பின் மாட்சிமை. தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்கிறான், ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். அந்த நிகழ்வு வீழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. ஃபால்,
கிரேட் ஃபால். பாவத்திற்கு திட்டவட்டமான தண்டனையும் விளைவுகளும் தலைமுறைகளாய் தொடரும் சாபங்களும் உண்டு. ஆனால் தேவனுடைய மீட்கும் கிருபையும் இரட்சிப்பின் திட்டமும் தெளிவாக விளக்கப்படுகின்றன. தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்ட மக்களின் வரலாறு, அவர்களுக்கு தேவன் அருளும் ஆசீர்வாதங்கள் அளவிடப்பட முடியாதவர்கள். இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்லும்போது சொன்னேன், 2 பிரிஞ்சிருக்கு. அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், தெளிவாக பார்க்குறீங்களா? 2 பிரிஞ்சிருக்கு. முதல் பிரிவு 11 அதிகாரங்கள், 2வது பிரிவு 39 அதிகாரங்கள், 12லிருந்து 50 வரை. முதல் 11 அதிகாரங்களில் 4 நிகழ்வுகள்: படைப்பு, ஆதாம் ஏவாளின் பாவமும் வீழ்ச்சியும், பெருவெள்ளம், அழிவு, தேசங்கள் தோன்றுதல், மொழிகள் பிரிதல். இதுதான் முதல் செக்ஷன். அடுத்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கு, 4 நபர்கள்: ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், யோசேப். பார்த்தீங்கன்னா 4 நிகழ்வுகள், 4 நபர்கள். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த அனுபவமாக இருந்தாலும் சம்பவங்கள், நபர்கள் இடம்பெறுகிறார்கள். இதில் என்னெல்லாம் நடக்குது அதைத்தான் இந்த புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். முதல் 11 அதிகாரம் நம்ம ஏற்கனவே கேட்டோம், 2000 ஆண்டுகளின் நிகழ்ச்சிகள். அடுத்த பகுதியில் 350 ஆண்டுகளில் 4 முக்கியமான மனிதர்கள். இந்த பகுதியில் முக்கிய அதிகாரங்கள் 12, 15, 17, 22. 12 தேவன் ஆபிரகாமை அழைத்தார். 15 தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை அருளி செய்தார். 17 தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். அவரே ஒரு பெயரை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆபிரகாம், சாராய்க்கு சாராள். 22 ஆபிரகாமுக்கு வந்த சோதனை அல்லது பரீட்சை. தேவனுக்கு பிரியமாக ஆபிரகாம் நடந்து கொள்கிறார். ஈசாக்கை பலியிட தேவன் கட்டளையிடுகிறார். ஆனால் கொல்வதற்கு முன்பதாக ஆபிரகாமே ஆபிரகாமே என்று தடுத்து நிறுத்தினார். அதான் 22ஆம் அதிகாரம். தொடர்ந்து நாம் இந்த பாடங்களை படிப்போம். ஜெபித்துக் கொள்ளுங்கள், நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். பிதாவே, இந்த பாடங்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்தும். அநேக மக்கள் இதனால் பயனடைய, கற்றுக்கொள்ள, பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என்னையும் நீ படைத்தீ